ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான இப்போ நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாவட்டத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்திற்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு. ஸோ மீதி இருக்கிறவங்களுக்கு எப்போ வருமா வராதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னை மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ சென்னை மாவட்டத்துக்கு எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்டர்வியூ வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் சில மாவட்டத்திற்கு மட்டும் இன்னும் கால் லெட்டரே வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சென்னை மாவட்டத்திற்கு. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டதே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு எந்த மந்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க, நவம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா அல்லது டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, எந்த டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டத்திற்கு உண்டான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு DRB CHN அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டாக பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2024 அப்படின்னு இருக்கும் சென்னை. ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்கை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ 2024 கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சென்னை அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனி வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 அப்படின்னு இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்டர்வியூ கால் லெட்டர் வரல. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. செகண்ட் ஒன்றா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் நம்பர் சேம் தான். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பேக்கர்ஸ், அதாவது கட்டுநர்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சேல்ஸ்மேனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ கட்டுநர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது விண்ணப்பங்கள் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சேல்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலேயே பாருங்கள், பாப்பப்பில் விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேல்ஸ்மேனுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேக்கர்ஸுக்கு வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா, இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், அது மேலே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட யூசர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களோட யூசர் ஐடி. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கல அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண டேட்டுக்கு மெயில் ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மெயில் வச்சு நீங்கள் யூசர் ஐடியை கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்கள் யூசர் ஐடியை கண்டுபிடிக்க முடியல, டெலிட் ஆகிடுச்சு மெயிலிருந்து அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டர்வியூக்கு 3 to 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெசேஜ் ப்ளஸ் மெயிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா? ஸோ மெயிலுக்கும் வரும் ப்ளஸ் நார்மல் மெசேஜுக்கும் உங்களுக்கு ஒரு SMS மாதிரி வரும். ஸோ அதில் உங்களோட யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். பாஸ்வேர்டு இல்லைனாலும் டேட் ஆஃப் பர்த் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு நான் சப்மிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். கீழே கிரீன் கலர் செக் பாக்ஸ் இருக்குது, சப்மிட் அப்படின்ட்டு, அதை ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே பண்ணதும் பாருங்கள், எனக்கு இன்னொரு பேஜ் ஒன்று வந்துருச்சு. அதில் உங்கள் நேம் இருக்கும், பக்கத்துலேயே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். கீழே பாருங்கள் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், என்ன கம்யூனிட்டிக்கு, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ. அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலரில், அது நீங்கள் வந்து ஓகே பண்ணிங்க. ஸோ அதை ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட். ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிங்களா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்கும். அதே மாதிரி யூ ஆர் ப்ரொஃபஷனலி அட்மிட்டட் டு த இன்டர்வியூ போஸ்ட் ஆஃப் த சேல்ஸ்மேன் இருக்கும், பேக்கர்ஸ் இருக்கும். உங்களோட பெயர், அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அடுத்தது ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்படி ட்ராப் டவுன் வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மையம், எந்த சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி நேர்காணல் குழு எண், ஸோ அங்கே வந்து குழுவாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் இருக்கும். டேட் ஆஃப் இன்டர்வியூ டேட் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நேரம், டைம் ஆஃப் இன்டர்வியூ, எந்த டைமில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கும். ஓகேங்களா? டாப் டவுனில் வந்ததும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ், அதாவது ஸோ விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகளில் வந்து
கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்க, ஸோ ப்ரீவியஸாக நடந்த டேட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. எப்படியெல்லாம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ போங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூவில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் கட்டுனருக்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட் கம்பல்சரி வேணும், அதுவும் ஒரிஜினல் தான் வேணும். சப்போஸ் நீங்கள் காலேஜில் படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கட்டுனருக்கு மட்டும் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா காலேஜிலேருந்து போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ போனோஃபைட் அப்படின்னா காலேஜில் நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட தான் வாங்க முடியும். ஸோ அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்மேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க 12th மார்க் ஷீட் வச்சுருக்கணும். சப்போஸ் அவங்களும் காலேஜில் படிக்கிறாங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறாங்க. அது போக உங்களோட முன்னுரிமை ஏதாவது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது முன்னுரிமை சான்று அப்படிங்கிறது, ஸோ பிஎஸ்டிஎம் தமிழ் வழியிலே கல்வி கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வேணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். சேல்ஸ்மேன் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். இன்பிட்வீனில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அந்த மாதிரி எதுவும் படிச்சிருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேணும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து பேக்கர்ஸுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா 1வதுலேருந்து 10வது வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் தமிழ் வழியில் படித்த அந்த சான்று வேணும். ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அது கொண்டு போகணும். ஓகேங்களா? அது போக உங்களோட ஜாதி சான்று நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணி உங்களோட பழைய ஜாதி சான்று இருந்தாலும் ஓகே தான். ஸோ வேறு எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்குறதில்ல. வேறு என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லை, அதாவது உங்களோட ஹால் டிக்கெட்டில் தெளிவாக இல்லை அப்படின்னா ஃபோட்டோ கேட்குறாங்க. எதுக்கும் ஒரு ஃபோட்டோ வந்து கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற பக்கம் எங்கேயுமே கேட்கல, கண்டிப்பாக கேட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்ஸில் ஒன்று வச்சுங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போயிருங்க. உங்களோட மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு கம்பல்சரி கேட்குறாங்க. ரேஷன் கார்டு நீங்கள் கொண்டு போயிருங்க. ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போகணும். ஸோ இந்த ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இதெல்லாம் எதுவுமே கேட்குறதில்ல. நீங்கள் ரேஷன் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடென்டிட்டி மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போங்க. ஸோ எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கூட்டுறவுக்கு, அதாவது உங்களுக்கு நியரில் இருக்கக்கூடிய எந்த ரேஷன் கடைக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போயிருங்க. ஸோ அங்கே இன்டர்வியூ பேனலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும். அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எல்லாமே அதில் இருக்கும். அந்த டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்குறதில்ல. சப்போஸ் நீங்கள் முன்னுரிமை அப்படின்னா விடோவாக இருக்கீங்க, ஆதரவற்ற டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா, ஆதரவற்ற விதவை அப்படின்னா அதுக்கான சான்றுகள் வட்டாட்சியிட்ட வாங்கக்கூடாது, கோட்டாட்சியிட்ட வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. எல்லாமே பார்த்துங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ப்ரீவியஸாக போட்டிருப்போம். அதையுமே நீங்கள் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக்கர்.